ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா, ட்ரேடர் அண்ட் ட்ரெய்னர். நம்ம ஷேர் மார்க்கெட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வாரன் பஃபெட் ஒரு அழகான கோட்டில் அதை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு ட்ரான்ஸ்ஃபர் த மணி ஃப்ரம் இம்பேஷண்ட் டு பேஷண்ட் அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ட்ரேடிங்கை அவசரமாக அறிபறியாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கிற மணி எடுத்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுறவங்கள்ட்ட கொடுக்கறது தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறார். இட் மீன்ஸ் என்னென்னா, பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பேஷண்ட்டாக இருக்கிறது தான் ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்பலாம். இதுதான் அவர் வந்து கோட் பண்ணுறார். இன்னொரு வேல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரேடிங் வந்து மணி மேக்கிங் மிஷினாக பார்க்காதீங்க, அதை வந்து ப்ராப்பரான நாலேஜோட அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினச்ச பைசாவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அது எவ்வளவு தருதோ அதை நீங்கள் அக்யூரேட்டாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அதை பார்க்கணும். அதாவது நமக்கு வந்து ஒரு டெய்லியும் அல்லது வந்து மந்த்லி எனக்கு ஒரு 50% நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ 50% அல்லது 100% வேணும் அப்படிங்கிற தேவை இருக்கும். அந்த தேவைக்கான பைசாவை தரது இல்லை ஷேர் மார்க்கெட். அது வந்து எவ்வளோ தர முடியுமோ மந்த்லி ஒரு 5 to 10% தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து சஸ்டைனபிளாக ஒரு லாங் டேர்மாக நீங்கள் வந்து தாராளமாக எடுக்க முடியும். மந்த்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10% தான். இதுதான் சஸ்டைனபிளாக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு மாதம் கிடைக்கலாம், ஆனால் அது எல்லா மாதமும் கிடைக்கும் அப்படின்னு நம்ப முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பி அதுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ட்ரேடிங்கில் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி 500 கிடைக்குதுன்னா இட் மீன்ஸ் ஒரு 10%. அந்த 10% அப்படின்னு பார்க்காம நம்ம என்ன 500 தானே, ஒரு 20 நாள் ட்ரேட் பண்ணி 500 தானே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இதே நீங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 5 லட்சமாக இருந்துச்சுன்னா அதே 10% தாராளமாக 50,000 வரும் இல்லையா. ஸோ அப்படி தான் நீங்கள் வேல்யூஸ் பார்க்கணும், பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணணும். நீங்கள் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இன்கம் தான் வரும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோமோ அதுக்கான ஜாப் தானே, நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படி தானே நம்ம ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே பார்க்குறோம். அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட். எவ்வளவு கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படி தான் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். நாம் வந்து தொடர்ந்து தினமும் ஒரு கம்பெனி, இந்த செக்மெண்ட்டில் நிறைய கம்பெனிஸ் பற்றி நம்ம சொல்லிகிட்டே வரோம். இதில் ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் சொன்ன ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஃபெர்டிலைசர் கெமிக்கல் கம்பெனி ஒன்று சொல்லியிருந்தோம், கேரளா பேஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 2-3 நாளில், அதாவது வந்து வெவ்வேறு நாளில் கிட்டத்தட்ட வந்து 6%, 10% ப்ராஃபிட் எல்லாம் ஒரே நாளில் ஏர்ன் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மளுடைய அனலைஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபேக்ட் வந்து டவுனில் தான் இருக்குது. மேற்கொண்டு டெஃபினட்டாக வளரும். ஏன்னா அதனுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். இதை நீங்களும் ரீஅனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த டவுன் பீரியடில் இதை வந்து வாங்கி வைக்கலாம் நீங்கள். இன்றைக்கி நம்ம தினமும் ஒரு கம்பெனி இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி அரபிந்தோ ஃபார்மா, ஆரோ ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த கம்பெனி வந்து 1986 இன்கார்பரேட் பண்ணாங்க. 92 வந்து ஷேர் லிஸ்டிங்குள்ளே வந்தாங்க. இந்த கம்பெனியுடைய பேஸ் வந்து ஆந்திரா பேஸ்ட் கம்பெனி. ராம் பிரசாத் ரெட்டி அண்டு நித்யானந்த ரெட்டின்னு சொல்லி ரெட்டி பிரதர்ஸ் வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஆரம்பத்தில் இவங்க வந்து பண்ணது வந்து செமி சிந்தட்டிக் பென்சிலின்னு சொல்லிட்டு இந்த ஏர் ஐக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெடிஷன் பண்ணாங்க. ஸோ அது நல்ல வரவேற்பு இருந்தது. பாண்டிச்சேரியில் இவங்களுடைய யூனிட் இருக்குது. நல்ல க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் காமிக்கிற ஒரு கம்பெனி. இவங்களுடைய கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா 60,516 கோடி. இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் 367
1056 வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் வந்து 250%க்கும் மேலே. இவங்களுடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 1033ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 481. இது ஓரளவுக்கு ரீசனபிள் ரேஞ்சு தான். அதேமாதிரி ROCE அண்ட் ROE வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இன்வெஸ்டர் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 50%க்கு மேலே அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. FIDA வந்து நல்ல பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து நம்பகமாக பார்க்கலாம். இந்த கம்பெனியில் நீங்கள் டெய்லியுமே ஒரு இன்ட்ராட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வொலட்டாலிட்டி நல்லாவே இருக்கும். ஒரு நல்ல பர்சன்டேஜ் மூவ் ஆகும். ஒரு 2%, 3% அப் டவுன் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இன்ட்ராடேக்கும் இது வந்து ஒரு நல்ல கம்பெனியாகவே நம்ம வந்து பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுற ஒரு கம்பெனியாக நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். நம்மளுடைய அனலைஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் சொல்லுது. நீங்கள் இந்த கம்பெனியை ரீஅனலைஸ் பண்ணுங்கள். ரீஅனலைஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நம்ம சொல்கிற எல்லா கம்பெனிலையுமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒரு புரிதல் வேணும். அதாவது நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம் இந்த கம்பெனியை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பெனியை வந்து நீங்கள் உங்களுடைய நாலேஜில் நீங்கள் வந்து ரீஅனலைஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் நம்ம சொல்கிற எல்லா கம்பெனியும் இல்லாமல் அதில் ஃபில்ட்ரைஸ் பண்ணி சில செலக்டிவான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள். நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டில் வேறொரு கம்பெனியோடு சந்திப்போம். பாய்.